ஹலோ கைஸ், வணக்கம். ஹாப்பி டு பி பேக் ஹியர். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் வந்து சாப்டர் 11 ஆடிட் அண்ட் எத்திக்ஸ் சாப்டர் 11ஓட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தோம். இது வந்து ஆக்சுவலி செகண்ட் பார்ட். இதில் வந்து SA 210 வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் SA 210 வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்ற மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இதை பார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வார்த்தையை பிரித்து தெரிஞ்சுக்கலாம். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து என்கேஜ்மெண்ட்டோட மீனிங் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட். யாருக்கும் அக்ரிமெண்ட்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனி கூட போடுற ஒரு அக்ரிமெண்ட். ஒர்க்கில் என்கேஜ் ஆகிறது, ஆடிட் பண்ணுற ஒர்க்கில் என்கேஜ் ஆகிறது ஆடிட் என்கேஜ்மெண்ட். அவ்வளோதான். டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்னா என்னென்னா, அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்றது டேர்ம்ஸு. அக்ரிங்னா ஆடிட்டர் அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை அக்ரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த SA 210 இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். SA 210 deals with the auditor's responsibility in agreeing the terms of the audit engagement with the management and where appropriate those charged with governance. இங்கே வந்து இந்த those charged with governanceன்ற வார்த்தை வந்து நியூவாக இருக்கும். இந்த those charged with governance அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல யாருக்கு பவர் இருக்கோ, அதிகாரத்தில் அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த என்கேஜ்மெண்ட் போடுற டைமில் யார் இருக்காங்க, பவரில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு CEO இருக்கார். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் போடுற டைமில் அவர் ஏதோ ஒரு டெத்தோ ஏதோ ஒரு சம்திங்னால அவர் அந்த இடத்துல வந்து அந்த CEO இல்லாமல் ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு பர்சனை வந்து டெம்பரவரியாக அவருக்கு பதிலாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல. அப்போது அந்த அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த பதவி வந்து அவர் கையில் தான் இருக்கும். ஸோ தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். அந்த அதாவது அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணுற அந்த பொசிஷனும் அந்த பவர் யார்கிட்ட அந்த டைமில் இருக்கோ அவங்க. ஓகேவா? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை அக்ரி பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. யார் கூட? எய்தர் வித் மேனேஜ்மெண்ட் ஆர் இந்த மாதிரி தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸோ, இல்லை யார் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் யார் வந்து இந்த மேட்டர்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட. This includes establishing that certain preconditions for an audit responsibility for which rest with management and where appropriate those charged with government. சில ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ரீ கண்டிஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு ஆடிட்டர் அந்த ஃபேர்ம் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடணுன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருந்தால் தான் அக்ரிமெண்ட்டே போட முடியும்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. அந்த ப்ரீ கண்டிஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி போடுற ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட். The objective of the auditor is to accept or continue an audit engagement only when the basis upon which it is to be performed has been agreed through. இப்போ ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் அந்த கம்பெனி அந்த ஆடிட்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்க போகிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் அந்த ஆடிட்டர் வரப்போகிறார் அந்த கம்பெனிக்கு. ஆர் கண்டினியூன் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வருஷம் வந்து இவர் ஆடிட் பார்த்துருக்காரு, நெக்ஸ்ட் வருஷம் இவரையே மறுபடியும் ஆடிட் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ 2 கேஸ் இருக்குது. 2 கேஸ்லையுமே வந்து என்னென்ன பேசிக்காக இருக்கணும்னா, எஸ்டாப்ளிஷிங் வெதர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட் ஆர் ப்ரெசென்ட். இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படின்ற மேட்டர் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் ஆடிட்டர் வந்து போய் அக்ரிமெண்ட்டை போட முடியும். செகண்டு, கன்ஃபார்மிங் தட் தேர் இஸ் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஆடிட்டர் அண்ட் த மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர் அப்ராப்ரியேட் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் ஆர் அந்த அப்ராப்ரியேட் பர்சன் ஆர் அந்த தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அந்த பீப்புளுக்கும் இந்த ஆடிட்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, ஆடிட்டருக்கும் மேனேஜ்மெண்ட் ஆர் அப்ராப்ரேட் ஆர் அந்த தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அந்த பர்சன்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதுதான் வந்து பேசிக்கான மேட்ரு. ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட். ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பை மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் அக்செப்டபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஆடிட்டர் அக்ரிமெண்ட் போட போகிற அந்த மேனேஜ்மெண்ட், அந்த கம்பெனி அக்செப்டபிள் ஃப்ரேம் ஒர்க், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது லா படி, ரெகுலேஷன் படி கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் த அக்ரிமெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு த ப்ரெமைஸ் ஆன் விச் ஆடிட் இஸ் கண்டக்டட். ப்ரெமைஸ்னால் ஒன்றும் இல்லை, கிரவுண்டுன்னு அர்த்தம். கிரவுண்டுனா எந்த பேசிஸில், எதன் அடிப்படையில் ஆடிட் பண்ணுறாங்க, எதுக்காக ஆடிட் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி ஆடிட் பண்ணுறாங்கன்றது ஒரு அந்த அக்ரிமெண்ட்டில் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதான் ப்ரீ கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு, இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் வெதர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட்டர் பிரசன்ட் த ஆடிட்டர் ஷால். இப்போது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த ஆடிட்டர் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, டிட்டர்மைன் வெதர் த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் அக்செப்டபிள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த கம்பெனியோட ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செக் பண்ணணும். ரெண்டாவது, அப்டைன் த அக்ரிமெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தட் இட் அக்னாலஜஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் அப்டைன் பண்ணிக்கணும், அக்ரிமெண்ட். என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அக்செப்டபுளாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்ணணும். அந்த மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, for the preparation of financial statements in accordance with the applicable financial reporting framework including where relevant their fair representation. இந்த applicable frameworkல அவங்க பண்ணியிருக்கணும். இன்னொன்று, அதில் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஃபேர் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா, எந்தவித ஃப்ராட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் நீட்டாக உண்மையான இன்ஃபர்மேஷனை ஃபேராக வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் சச் இன்டர்னல் கண்ட்ரோல் அஸ் மேனேஜ்மெண்ட் கன்சிடர்ஸ் நெசசரி டு எனேபிள் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. எரர் இல்லாமல், அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எரர் இல்லாமல், ஃப்ராடு அதெல்லாம் இல்லாமல் பண்ணுறது அந்த கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்டது, அதை சார்ந்தது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு, ஆடிட்டருக்கு சில ஹெல்ப்னு சொல்ல முடியாது, சில அசிஸ்டெல்லாம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அக்சஸ் டு ஆல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் விச் மேனேஜ்மெண்ட் இஸ் அவேர் தட் இஸ் ரெலவெண்ட் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சச் அஸ் ரெக்கார்ட், டாக்குமெண்டேஷன் அண்ட் அதர் மேட்டர்ஸ். ஆடிட்டருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுதோ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுக்கணும். என்ன மாதிரிலாம், ரெக்கார்டு, டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் அதர் மேட்டர்ஸ். ரெக்கார்ட்ஸ்னால் வந்து என்னென்னா, இன்வென்ட்ரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சரக்கு வந்தது, இன்றைக்கி சரக்கு போனது, அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆடிட்டர் கொடுக்கணும். ஏன்னா அவர் அதை பேஸ் பண்ணி ஆடிட் பண்ணுவார். ஸோ அது கொடுக்கணும். அப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து இந்த சேல்ஸ் ரெசிப்ட்டு அந்த மாதிரிலாம், பர்ச்சேஸ் ரெசிப்ட்டு, பில்லு, இன்வாய்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அதர் மேட்டர்ஸ்னால் எப்படின்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், ஆஃபீஸர் சேலரி, எம்ப்ளாயி சேலரி, அப்புறம் வந்து மிஷின் மெயின்டெனன்ஸ் எக்ஸட்ரா ஏகப்பட்டது இருக்கும் கம்பெனியில். ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும். செகண்டு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தட் த ஆடிட்டர் மே ரெக்வெஸ்ட் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஆடிட். ஆடிட் பண்ணுறதுக்காக ஆடிட்டர் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணார்னா, அவர் ரெக்வெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். அதான் இந்த பாயிண்ட்டு.
unrestricted access to persons within the entity from whom the auditor determines it necessary to obtain the audit evidence. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட் அந்த ஆடிட்டருக்கு அந்த கம்பெனியில் இருக்க அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் லேபர்ஸ் யார் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடாக அக்சஸ் கொடுக்கணும். ஒரு ஆடிட்டர் ஃப்ரீடமாக போய் அந்த கம்பெனியில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் பேசி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியணும். அந்த ஒரு ஃப்ரீடமாக அந்த கம்பெனி கொடுக்கணும். இந்த மூணும் ஆடிட்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறது. இது ஒரு எக்ஸாம்பிள், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இன்டர்னல் கண்ட்ரோலில் வந்து தப்பு இல்லாமல் மிஸ்டேக்ஸ் ஃப்ராட்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் வர்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். இதெல்லாம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 3-4 பாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது எக்ஸாம்பிள்ஸ் படித்தா வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரிஞ்சிடும் ஈஸியாக. Agreement on audit engagement terms. The engagement letter is sent by the auditor to his client. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எம்சிக்யூவில் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு கன்சென்ட் மாதிரி. கன்சென்ட்னு எப்படி சொல்கிறேன்னா ஒப்புதல் கடிதம்னு வச்சுக்கலாம். ஒப்புதல் கடிதம் மாதிரி நான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நான் ஆடிட் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து நான் ஆடிட் பண்ணுறேன், உங்கள் கம்பெனிக்கு நான் ஆடிட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே, நான் வந்து இந்த தேதியிலேருந்து இதெல்லாம் ஆடிட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஒப்புதல் கடிதம் வந்து ஆடிட்டர் அந்த கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். அதாவது கிளைண்ட்னா யார்? கம்பெனி. ஆடிட்டர் கம்பெனிக்கு கொடுப்பாரு. இது ரிட்டர்ன் ஃபார்மில் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஃபார்மில் இருக்கும். த அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஆடிட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே இருக்கிற 5 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் பேசிக்காக மெயினாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்குது. த அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஆடிட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் ஆடிட் பண்ணுறாருல அதோட அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் என்ன அப்படின்னு இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த ஆடிட்டர் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஆடிட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவார், இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகபிள் ஃப்ரேம் ஒர்க் போடுங்க, இருந்தால் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும், இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகபிளாக இருக்குன்னா அவரோட சஜஷன்ஸ் இருக்கலாம். Reference to the expected form and content of any reports to be issued by the auditor and a statement that there may be any circumstances in which a report may differ from its expected form and content. பார்க்க பெருசாக இருக்குது, ரொம்ப ஈஸி. என்னென்னா ஆடிட்டருக்கு சில ரிப்போர்ட்லாம் தேவைப்படும். அதே மாதிரி ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். மெயின்லி ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கறது தான். ஆடிட்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும், எப்படி இருக்கும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி டீட்டெயில் வந்து ரெஃபரன்ஸாக கொடுப்பாரு முன்னாடியே. அதுலேயே என்ன இருக்குன்னா சில நேரத்தில் வந்து அந்த ஃபார்மோ இல்லை அதில் இருக்கிற கண்டென்ட்டோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது எதனால் சேஞ்ச் ஆச்சு, அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்கோப் பிஃபோர் என்கேஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ். இந்த என்கேஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ் தான் வந்து ஒப்புதல் வாங்குறது. ஆடிட்டர் வந்து ஓகே பண்ணுறது, டிக் பண்ணி ஓகே சரி உங்கள் கம்பெனிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்கோப் பிஃபோர் என்கேஜ்மெண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது ஆடிட்டர் வந்து கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்துட்டாரு, சரி நான் உங்கள் கம்பெனிக்கு வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவர் வந்து சரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காரு. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே ஆடிட்டருக்கு தெரியுது இந்த மேனேஜ்மெண்ட் வந்து சில லிமிட்டேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி இதை பண்ணக்கூடாது, அது வேண்டாம், அது ஆகாது அப்படிலாம் சில சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் போடுற லிமிட்டேஷன் இந்த ஆடிட்டரை அவரோட ஒர்க்கை 100% பர்ஃபார்ம் பண்ண விடாத மாதிரி தடுத்துச்சு அப்படின்னா அந்த ஆடிட்டர் அவங்க கொடுக்குற அந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்டே பண்ணக்கூடாது. அதான் இந்த பேரா சொல்லுது. இஃப் த ஆடிட்டர் பிலீவ்ஸ் தட் த லிமிட்டேஷன்ஸ் இம்போஸ்டு பை த மேனேஜ்மெண்ட் ஆர் தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ் வில் ரிசல்ட் இன் த ஆடிட்டர் டெனியிங் த ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன்றது வந்து அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டோ ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று. இந்த மேனேஜ்மெண்ட் போடுற அந்த லிமிட்டேஷன்ஸ் இந்த ஆடிட்டரை ஒர்க் பண்ண விடாமல் அவர் கொடுக்குற ஒப்பீனியனில் வந்து நிறையா வந்து
அதை அவர்னாலேயே வந்து அந்த ஒப்பீனியன் கொடுக்க முடியாத அளவுக்கு அது தடுக்குது அப்படின்னா அந்த ஆடிட்டர் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. எப்போனா லா, அதாவது லா படியோ இல்லை அதுக்குன்னு ஏதோ ரூல்ஸோ ஏதோ ஒன்று வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிச்சா மட்டும்தான் பண்ணணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள். அக்செப்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இது வந்து என்னென்னா, இப்போ டேர்ம்ஸ் போட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க ஆடிட்டருக்கும் கம்பெனிக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுட்டு அவர் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், ஆடிட்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அந்த கம்பெனிக்கு. இப்போ திடீர்னு வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் தேவை இருக்குது அப்படின்னு கம்பெனி சொன்னால் என்ன பண்ணுறது? அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆடிட்டர் ஷால் நாட் அக்ரி ஃபார் த சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் வேர் there is no reasonable justification. ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னா ஆடிட்டர் அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா ஆடிட்டர் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. வாட் இஃப் ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் எக்ஸிஸ்ட்? அந்த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அந்த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னா பண்ணக்கூடாது. சரி, அப்போ இருந்தால் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஷின் வருதுல்ல, அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் கேன் பி கிவன் மெயின்லி ஃபார் த்ரீ ரீசன்ஸ். மொத்தமாகவே 3 மெயின் ரீசனுக்காக தான் இந்த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சேஞ்ச் இன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அஃபெக்டிங் த நீட் ஃபார் த சர்வீஸ். இப்போ அந்த கம்பெனியோட என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றணும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து மெயின்லி வந்து சாஃப்ட்வேர் அதெல்லாம் வச்சு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கன்னு வைங்க. வர்ற ஆடிட்டர் அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்போ திடீர்னு அந்த கம்பெனி நாங்கள் சாஃப்ட்வேர் இனிமேல் பண்ணுறது இல்லை, சாஃப்ட்வேர் பற்றி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆடிட்டர் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும். சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் மாற்றி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்காக இந்த ஆடிட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் டு த நேச்சர் ஆஃப் த ஆடிட். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சர் இருக்கும்ல, இந்த ஆடிட் இப்படி தான் நடக்கணும், இந்த ஆடிட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா சில நேச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆடிட் இப்படி தான் நடக்கும். இப்போ இன்வென்ட்ரி எடுக்கிறாங்கன்னா FIFO போட்டு எடுப்பாங்க. இன்வென்ட்ரி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லை நோட்டை பார்த்து ரெக்கார்ட்ஸ் பார்த்து பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இன்வென்ட்ரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஆடிட்டர் என்ன மெத்தடில் பண்ணுறாரு அப்படின்றதும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் போயிருந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். மேனேஜ்மெண்ட்டே ஒரு FIFO படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆடிட்டர் LIFO படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இது அந்த முன்னாடி பார்த்த பாயிண்ட் மாதிரி தான். ஏற்கனவே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆடிட்டரை அவரோட வேலையை 100% பண்ண விடாமல் பண்ணுச்சுன்னா அந்த 100% பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். A change may not be considered reasonable if it appears that the change relates to information that is incorrect, incomplete or otherwise unsatisfactory. இந்த ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மெயின்னா, யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எதை தொடரமோ இல்லையோ எல்லாமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக அக்யூரஸியாக கொடுத்துருக்கணும். இவ்வளோ தான் விஷயம். அது இல்லாமல் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனோ இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து ஆடிட்டருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத சில இன்ஃபர்மேஷன்ஸோ கொடுத்தா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. அவ்வளோதான் பேசிக். What should auditor consider before agreeing to change the audit engagement to the engagement providing lower level of assurance? நார்மலி பார்த்துருக்கோம், ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே அது வந்து ஹை லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸ். ஏன்னா ஹை லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸ்னால் அதை நம்பி ஆடிட்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரா அப்படின்னா அதை நம்பி பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா கம்பெனிஸ் உள்ளே வரும், ஃபண்ட்ஸ் வரும், கம்பெனியோட ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், க்ரோத் வரும், இவ்வளோ மேட்டர் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸு. இந்த மாதிரி சில சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த அஷ்யூரன்ஸு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சேஞ்ச் இப்போ பண்ணுறதுனால அஷ்யூரன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அஷ்யூரன்ஸ்
குறையும் அப்படின்னு தெரிஞ்சும் ஆடிட்டர் வந்து என்னென்னலாம் வந்து பார்க்கணும் அதை அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் வெதர் தேர் இஸ் அ ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் டு டூ ஸோ. அதே தான், அந்த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். அசஸ் எனி லீகல் ஆர் கான்ட்ராக்சுவல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சேஞ்ச். இப்போ அந்த சேஞ்ச் பண்ணுறதுனால ஏதாவது வந்து லீகலாவோ இல்லை வந்து இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட்லேயோ வந்து என்னென்ன பாதிப்பு இருக்குது, என்னென்ன இந்த சேஞ்ச் பண்ணுறதுனால என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு அவர் அசஸ் பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து ஒரு எக்ஸாமைன் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 2மே பண்ணியிருந்தாருன்னா ஒரு அசஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கணும். இது 2 இருந்தால் லோயர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் கொடுக்கறதாவே இருந்தாலும் அதை வந்து அவர் அக்ரி பண்ணிக்கலாம். இஃப் போத் தே வர் சாட்டிஸ்ஃபைடு சேஞ்ச் அக்ரிமெண்ட் இஸ் அப்ளைட் ஃப்ரம் த டேட் ஆஃப் சேஞ்ச். அதுதான், இந்த 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்னைக்கு வந்து அக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆகுறாங்களோ அன்னையிலேருந்து அந்த புது அக்ரிமெண்ட் தான், பழைய அக்ரிமெண்ட் வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் இது கீழே இருக்கிற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஹவெவர் த ஃபைனல் ரிப்போர்ட் இஸ் இஷ்யூட் ஆஸ் பர் த சேஞ்ச் என்கேஜ்மெண்ட். To avoid confusions, the report it does not include the original audit document, any procedures performed in the original audit engagement except the change to undertake the agreed upon procedures. இப்போ இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, லாஸ்ட்டில் கொடுக்க ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வந்து நிறையா பேர்கிட்ட போய் சேரும். பப்ளிக், கவர்மெண்ட், கம்பெனியோட எம்ப்ளாயிஸ், இன்டர்னல்ஸ், எக்ஸ்டர்னல்ஸ், ஏகப்பட்டது இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் போய் சேரும். ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய அக்ரிமெண்ட்டை பழசு என்ன போட்டிருக்காங்களோ அது இருக்காது, புதுசு தான் இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, 2மே இருக்குது. இது முடிஞ்சு போன அக்ரிமெண்ட் எதுக்கு வச்சுட்டு வேஸ்ட்டு, புது அக்ரிமெண்ட்டு தான் காட்டணும். அதனால ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் இருக்காது, சேஞ்ச் பண்ணது தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனி ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்ட் இந்த ஒரிஜினல் ஆடிட், இந்த ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, சரி இவங்க இந்த ஸ்டாக் எடுத்தாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் புதுசாக அக்ரிமெண்ட்டே போட்டிருப்பாங்க. ஸோ இது வேண்டியதில்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ புது அக்ரிமெண்ட் எடுத்துக்குவாங்க. புது அக்ரிமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதில் எதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னா, இந்த புது அக்ரிமெண்ட்டில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பழைய அக்ரிமெண்ட்லேருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், பழைய அக்ரிமெண்ட்லேருந்து இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அதை மட்டும் எடுத்துக்குவாங்க, அது தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. புது அக்ரிமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த புது அக்ரிமெண்ட்டில் பழசுலேருந்து இதெல்லாம் எடுத்துக்கணுன்னு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான். பழைய ஆடிட் இது இருக்காது, அக்ரிமெண்ட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் பழைய ஆடிட் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணாங்களோ அதுவும் இருக்காது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஆன், இது வந்து புது என்கேஜ்மெண்ட்காக. புது என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது சேம், அந்த பழசு அதே அப்படி தான். அக்ரிமெண்ட் ஆன் ஆடிட் என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் சேம் அதே பாயிண்ட்ஸ் தான். பட் புதுசில் ஒன்னே ஒன்று தான் எக்ஸ்ட்ரா. த நியூ சேஞ்ச் என்கேஜ்மெண்ட் ஷுட் பி இன் ரிட்டன் ஃபார்ம். புதுசாக சேஞ்ச் பண்ண என்கேஜ்மெண்ட்டு ரிட்டன் ஃபார்மில் இருக்கணும். அடுத்து, auditor in situation of non-agreement to change and lack of permission from management to continue original. இந்த அண்டுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அண்டுக்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அண்டுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் பார்க்கலாம். auditor in situation of non-agreement to change. இப்போது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து சரி இந்த டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆடிட்டர் இது சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அது பிடிக்கல, சேஞ்ச் பண்ணுறது பிடிக்கல, அவர் அக்ரி பண்ணல. ஆர் மேனேஜ்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆடிட்டருக்கு விருப்பம் இல்லை, ஆடிட்டர் பழைய டேர்ம்ஸ்லேயே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மேனேஜ்மெண்ட்டு ஆடிட்டரை பழைய டேர்ம்ஸில் ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, withdraw from the audit engagement where possible under applicable law or regulation. அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்லேருந்தே வெளியே வந்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். Determine whether there is any obligation, either contractual or otherwise, to report the circumstances to other parties such as those charged with governance, owners or regulators. இது என்ன பண்ணுன்னா, அந்த ஆடிட்டருக்கு என்ன ஆப்ளிகேஷன் இருக்குது, இது இருந்தால் நல்லாயிருக்கும், அவருக்குன்னு சில கோரிக்கையெல்லாம் இருக்கும்ல. இந்த டேர்ம்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணாததுக்கு சில ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றது, எந்த மாதிரி ரீசன்ஸ், எதனால் அந்த ரீசன் வருது அப்படின்றத அந்த தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸோ ஓனர்ஸோ இல்லை அந்த யார் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
அது டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் இன் ரெக்கரிங் ஆடிட்ஸ். ரெக்கரிங் ஆடிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆடிட்டர் ஃபஸ்ட் இயர் ஆடிட் பார்த்துருப்பாரு, அதே ஆடிட்டர் நெக்ஸ்ட் இயருக்கும் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டர் பார்ப்பார். ரெக்கரிங் அடுத்தடுத்து ஒருத்தரே இருப்பார், அதான் ரெக்கரிங். ரெக்கரிங் ஆடிட் இஸ் அன் ஆடிட் விச் இஸ் பெர்ஃபார்ம்டு பை அன் ஆடிட்டர் ஓவர் இயர்ஸ். ஒரே ஆடிட்டர் ரொம்ப வருஷம் பார்ப்பார். On recurring audits, the auditor shall assess whether circumstances require the terms of the audit engagement to be revised and whether there is a need to remind the entity of the existing terms of the audit engagement. ரெக்கரிங் ஆடிட்ன்றது நம்ம இது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது புது ஆடிட். புது ஆடிட்டுக்கு தான் என்ன பண்ணோம், புதுசாக ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு க்ரியேட் பண்ணோம், டேர்ம்ஸ் க்ரியேட் பண்ணோம், அது 2 பேர் அக்செப்ட் பண்ணோம், 2 பேர்த்துக்கும் அதில் அக்ரிமெண்ட் இது இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இத்தனை விஷயம் இருக்குது. ரெக்கரிங் ஆடிட்ஸ்னால் ஒரு வருஷம் அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அடுத்தடுத்த வருஷம் அதே அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்போது அந்த ஆடிட்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவர் தான் ஆடிட் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு தோணுது, சரி இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சஜஷன்ஸை அவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இல்லையா இதுவே போதுமானது அப்படின்னா அதையும் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணும். சரி போன வருஷம் யூஸ் பண்ணதே இந்த வருஷம் அதே ப்ரொசீஜர்ஸ் அதே அக்ரிமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே போதுமானதுன்னு சொல்லணும். The auditor may decide not to send a new audit engagement letter or other written agreement each period. May decide, ஆடிட்டர் வருஷமும் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் இருக்கலாம், அது தப்பு இல்லை, ஏன்னா இது ரெக்கரிங் ஆச்சு அதனால. However, the following factors may make it appropriate to revise the terms of the audit engagement or to remain the entity of the existing terms. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லலாம், இல்லை இதே இருக்கட்டும்னு ரிமைண்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனி இண்டிகேஷன் தட் த என்டிட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஆடிட். அந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஆடிட்டரோட ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அப்படின்னா அவர் ரிமைண்ட் பண்ணணுமோ இல்லை ரிவைஸ் பண்ணுறதோ பண்ணலாம். எனி ரிவைஸ்ட் ஆர் ஸ்பெஷல் டேர்ம்ஸ் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் சில ஸ்பெஷல் டேர்ம்ஸோ இல்லை ரிவைஸ்டு டேர்ம்ஸோ வந்தால் அதை ரிமைண்ட் பண்ணும். எப்படின்னா, இப்போது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ கம்பெனி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திடீர்னு இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொரோனா வந்துருச்சு. இப்போது ஒரு ஆடிட்டர் 2015 2025 வரைக்கும் இருக்க போகிறாருன்னு வச்சுக்கோ. நடுவில் 3 வருஷம் கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுனால நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஆடிட்டர் அதுக்கேற்ற மாதிரி சில ரூல்ஸு டேர்ம்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் இருக்கும்போது அது ரிவைஸோ ரிமைண்டோ பண்ணலாம். ரீசெண்ட் சேஞ்ச் இன் சீனியர் மேனேஜ்மெண்ட். அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா அதை ரிமைண்ட் பண்ணோம். சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் ஓனர்ஷிப்பில் சேஞ்சஸ் இருந்தால், அப்புறம் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 50% வச்சு மேஜர் ஓனர் இருப்பாங்களே அந்த மாதிரி சேஞ்ச், மேஜர் சேஞ்ச் இருக்கணும் சொல்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் நேச்சர் ஆர் சைஸ் ஆஃப் த என்டிட்டிஸ் பிஸ்னஸ். நேச்சர் அப்படின்னா ஒரு செக்டாரில் இருப்பாங்க. இப்போ பெட்ரோலியம் செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு பெட்ரோலியம் செக்டார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்திங் செக்டாருக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸே சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இல்லையா பிஸ்னஸோட அளவு பெருசாகும் போது, சின்ன பொட்டி கடையாக இருந்தது இப்போ ஒரு 4-5 பிரான்ச் வச்சு பெரிய கடையாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் இன் லீகல் ஆர் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ். புது லா வந்தாலோ இல்லை இவங்க புது ரெசல்யூஷன் ஏதோ ஒன்று கம்பெனியில் பாஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்புறம் சேஞ்ச் இன் த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அடாப்டட். இப்போ ஒருத்தர் தனியாக இருக்கார். தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், சோலோ அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பார், சோல் ப்ரிப்பரேட்டர்ஷிப்பு பண்ணிகிட்ருப்பார். இப்போ ஒரு 4 பேர் கூட பார்ட்னர் ஆனால் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி அது சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் மாறும்போதும் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் இன் அதர் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஏதாவது இது போக வேறு ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் இதுதான் SA 210 ஆக்சுவலி ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இதில் இந்த சாப்டர் 11 ஆடிட்டிங் எத்திக்ஸில் சாப்டர் 11ல் SQC 1 ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் 1 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் 220 ஒன்று இருக்குது.
இது ரெண்டும் வந்து ஐசிஐ மெட்டீரியலில் நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக ப்ரீஃபாக இருக்குது. ஸோ வந்து அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்ட் 4 ரெண்டுலேயும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரீஃபாக ஐசிஐ மெட்டீரியலே படிச்சிடலாம். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஸோ பை பை கைஸ்.